Good morning, students. Today we are going to learn about soap bubbles. Iridescence. Iridescence is the phenomena of certain surface that appears to gradually changing color as the angle of view or the angle of illusion changes. Refraction. The fact or phenomena of light, radio waves, etc. being deflected, passing obliquely through the interference between one media and another through a medium of varying density. Interference, a phenomena in which two waves superpose to form a resultant wave of greater, lower, or the same aptitude. இரிடிசன்ஸ்ன்றது ஒரு குறிப்பிட்ட சர்ஃபேஸ் மேலே படும்போது அந்த டிஃப்ரெண்ட் ஆங்கிள் அல்லது நம்ம பார்க்கக்கூடிய டிஃப்ரெண்ட் வியூஸுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரியான இல்யூஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறது தான் இரிடிசன் சொல்கிறோம். அடுத்த ரிஃப்ராக்ஷன்ன்றது லைட் அல்லது ரேடியோ வேவ்ஸ் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ஆப்ஜெக்ட் மேலே படும்போதோ அல்லது ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது அதுக்கு டிஃப்ரெண்ட் டென்சிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். இன்டர்ஃபரன்ஸ்ன்றது ரெண்டு வேவ் ஒரே நேரத்தில் கூடவோ அல்லது குறையவோ அல்லது ஒரே மாதிரியான ஆப்டிடியூடில் இருக்கிறத இன்டர்ஃபரன்ஸ் சொல்கிறோம். மீன் கர்வேச்சர், an extensive measure of curvature that comes from differential geometry that locally describes the curve of an embedded surface in some abundant space such as Euclidean space. Young-Plapp's equations, a non-linear partial differential equations that describe the capillary pressure different substance across the interference between two static fluids such as water and air. Surface tension, the tensions of liquid surface to shrink into the minimum surface area possible. Concave surface, a surface that curve inward or in thinner in the middle than or on the edges. Convex surface, a surface that is having an outer or surface curved like an exterior or circle or spheres or is thinner in the edges than the middle. மீன் கர்வேச்சர்ன்றது வெளி பக்கமாக வரக்கூடிய அந்த கர்வில் இருந்து டிஃபரன்ஷியல் ஜாமெண்ட்ரி ஸ்ட்ரெயிட் லைனை க்ரியேட் பண்ணுறத மீன் கர்வேச்சர்ஸ்னு சொல்கிறோம். அடுத்து யங்-லாப்ஸ் ஈக்குவேஷன் சொல்கிறது அந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் லீனியராக இருக்கும்போது அதோட கேப்லரி ப்ரெஷர் டிஃப்ரென்ஸை கால்குலேட் பண்ணுறத யங்-லாப்ஸ் ஈக்குவேஷன்ஸ். சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்லும்போது லிக்விட் அதோட சர்ஃபேஸ்லேருந்து ரொம்ப சுருங்கி மினிமம் சர்ஃபேஸாக க்ரியேட் பண்ணுறது சர்ஃபேஸ் டென்ஷன். கான்கேவ் சர்ஃபேஸ் சொல்லும்போது கர்வ் உள்பக்கமாக தள்ளி இருக்கிறத கான்கேவ் சர்ஃபேஸ்னு சொல்கிறோம். கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் அந்த கர்வ் வெளிப்பக்கமாக தள்ளி இருக்கிறத கான்வெக்ஸ் சர்ஃபேஸ். A soap bubble is an extremely thin film of soapy water enclosed in air that forms a hollow sphere with an iridescent substance. A soap bubbles usually last only for a few seconds before bursting, either on their own or on contact with another object. They are often used for children enjoyment, but they are also used in artistic performance. Assembling several bubbles results in a form. When light shines onto a bubble, it appears to change color, unlike those seen in a rainbow.
which arises from difference refraction. The color seen in a soap bubble arises to form interference of light reflecting off the front and back surface of the thinner soap film. Depending on the thickness of the film, different color interference construct and destruct. சோப் பபிள்ன்றது சோப்பு தண்ணியினால் செய்யப்பட்ட ஒரு ஸ்பியர். அதுக்குள்ளே ஏர் வந்து ஃபில் ஆகியிருக்கும். இந்த சோப் பபிள் வந்து கொஞ்ச நேரம் மட்டும்தான் நீடிச்சிருக்கும். அதுக்கு அடுத்து அது வெடிச்சு போயிடும். அது வெடிக்கிறதுக்கு ஒன்றோட ஒன்று அந்த சோப் பபிள் மோதும் போதும் வெடிக்கலாம், அல்லது ஒரு பொருளுக்கு மேலே அது விழும்போதும் அது வெடிக்கும். இந்த குழந்தைகள் வந்து இந்த சோப் பபிளை விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதை வச்சு சில கலைத்திறன்களை காட்டுறதுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. சோப் பபிள்ஸ் நிறைய சேரும்போது சோப்பு நுரையாக மாறுது. இந்த சோப் பபிள்ஸ் வந்து சூரிய ஒளியில் வச்சு பார்க்கும்போது வானத்தில் இருக்கக்கூடிய ரெயின்போ மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் தெரியும். இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸில் தெரிகிறதுக்கான காரணம் வந்து அந்த சோப் பபிளோடைய திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த சில கலர்ஸ் தெரிகிறதும் தெரியாமல் போகிறதும் இருக்குது. Mathematics. Soap bubbles are physical example of a complex mathematical problem of minimal surface. They will assume the shape of least surface area possible contain a given volume. A true minimal surface is more probably illustrated by a soap film which has equal pressure on inside and outside, hence become a surface with a zero mean curvature. A soap bubble is a closed film due to the difference in outside and inside pressure. It's a surface of constant mean curvature. While it has been known since 1884 that the sphere soap bubble is the least area way of enclosing a given volume of air, a theorem HA squared. It was not until 2000 that it was proven that two merged soap bubbles provide the optimum way of enclosing two given volume of air in different size with the least surface area. Mathematics. இந்த சோப் பபிள்ஸை யூஸ் பண்ணி காம்ப்ளிகேட்டடான மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சோப் பபிள் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப் இருக்கிறதுனால அதில் வந்து லீஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஒரு குறிப்பிட்ட வால்யூமில் லீஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவாக கேல்குலேட் பண்ண முடியும்ன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இங்கே மினிமம்ஸ் அந்த ஜீரோ மீன் கர்வேச்சர் எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா சோப் பபிளில் உள்ளேயும் வெளியும் ஒரே மாதிரியான ப்ரெஷர் இருந்ததுன்னா அதை ஜீரோ மீன் கர்வேச்சர்னு சொல்கிறோம். அதுவே சோப் பபிளுக்கு உள்ளேயும் வெளியிலையும் டிஃப்ரெண்ட் ப்ரெஷர்ஸ் இருந்ததுன்னா அதை கான்ஸ்டன்ட் மீன் கர்வேச்சர்னு சொல்கிறோம். இந்த 1884 ஹெச்ஏ ஸ்குவாட் என்றவர் இந்த சோப் பபிள்ஸ் ஒன்றோட ஒன்று மர்ஜ் ஆகும்போது அதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த வால்யூம் உடைய சைஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைஸாக இருக்கும்போது லீஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியா எடுக்குதுன்னு அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கார். Merging. Physics. When two bubbles merge, they adapt a shape which makes them the sum of the surface area as small as possible, compatible with the volume of air each bubbles enclosed. If the bubble are equal size, their common wall is flat. If are not the same, the common volume bulk into the larger bubble, since the smaller one has a higher internal pressure than the larger one, as predicted by the Young-Lab's equation. At a point where the 3 or 2 bubbles meet, they arrange themselves out so that only 3 bubble walls meet along a line. Since
The surface tension is same each of the three. Only 4 bubble walls can meet a point with the line where triple bubbles 68 walls meet separates by cos minus 1 minus 1 by 3 tie 109.47. All these rules, known as the Plateau laws, determine how a form is built from bubble. மர்ஜிங் ஃபிசிக்ஸ் கான்செப்ட் படி மர்ஜிங்கை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பபிள்ஸ் ஒன்றோட ஒன்று மர்ஜ் ஆகும்போது மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா தான் எடுக்குதுன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரே ஒரு பபிள் இருக்கும்போது அதுக்கு காமனான வால் இருக்கும். அந்த வால் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். அதுவே 2 பபிள் ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கும்போது ரெண்டும் ஒரே சைஸாக இருக்கும்போது அதோட வால் வந்து காமனாக இருக்கும். ஒரு பபிள் பெருசாகவும் ஒரு பபிள் சின்னதாக இருக்கும்போது சின்னதாக இருக்கக்கூடிய பபிளுக்கு வந்து இன்டர்னல் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். அதுவே 3 பபிள்ஸ் ஒன்றோட ஒன்று மீட் பண்ணும்போது அது 3மே ஒரே காமனான சர்ஃபேஸ் ஏரியாவில் மீட் ஆகுது. அதில் சர்ஃபேஸ் டென்ஷனும் ஈக்குவலாக இருக்குது. 4 பபிள்ஸ் மீட் பண்ணும்போது காஸ் -1 -1/3 அந்த லேம்டா அந்த ஃபார்முலா கால்குலேட் யூஸ் பண்ணி அதோட வால்ஸை கால்குலேட் பண்ணுறாங்க. 4 பபிள்ஸ் இது மாதிரி நிறைய பபிள்ஸ் சேரும்போது அது அந்த சோப்பு நுரையாக மாறுதுன்றதை இந்த ஃபார்முலா மூலமாக எவ்வளோ பபிள்ஸ் சேர்ந்துருக்குன்றதை கால்குலேட் பண்ணிக்கலாம். Stability. The longevity of a soap bubble is limited by the ease of rupture of very thin layer of water which constitute its surface, namely a micrometer thickness soap film. It is thus sensitive to draining within the soap film. Water fall down due to gravity. This can be slowed by increasing the water viscosity, for instance by adding glycerol. Still, there is an unlimited height limit, which is the capillary length, where height of soap fluid around 30 feet. In principle, there is no limit in the length it can reach. Evaporation. This can be slowed by blowing bubbles in a wet atmosphere or by adding some sugar to the water. Dirt and fat. When the bubble is touching the ground, a wall or our skin, it usually ruptures the soap film. This can be prevented by wetting these surfaces with water, preferably containing some soap. ஸ்டெபிலிட்டின்றது இந்த சோப் பபிள்ஸ் எவ்வளோ நேரம் நீடிச்சு இருக்குன்றதை நீடிச்சிருக்கோன்னா அதோட திக்னஸ் வந்து மைக்ரோமீட்டர் அளவு தின் சர்ஃபேஸாக இருக்குது. அதோட அந்த சோப் பபிள் நிறைய நேரம் நீடிச்சு இருக்கிறதுக்கு 3 வழியில் நம்ம அதை நீடிச்சு வைக்கலாம். மொதல் வழி வந்து சோப் பபிள் எப்போவுமே அந்த பூமியோட கிராவிட்டியை நோக்கி கீழே வர்றதுனால அந்த வாட்டர் விஸ்காசிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். வாட்டர் விஸ்காசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சோப் பபிள் கூட கிளிசரால் நம்ம ஆட் பண்ணோன்னா கொஞ்ச நேரம் கூட சோப் பபிள் வந்து ஸ்பேஸில் நிற்கும். இது வந்து மேக்ஸிமம் 13 ஃபீட் வரையிலும் என்லார்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு இவ்வளோ தான் எக்ஸ்பேண்ட் ஆகணும்னு எந்த லிமிட்டேஷன்ஸும் வைக்க முடியாது. இவாப்ரேஷன் சொல்லும்போது அந்த சோப் பபிள் என்விரான்மெண்ட்டில் டிஃபால்ட்டாக அந்த ட்ரைனஸ் இருக்கும். அந்த ட்ரைனஸ்னால் சீக்கிரம் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் சீக்கிரம் வெடிக்காமல் இருக்கிறதுக்கு, ஆவியாகி போகாமல் இருக்கிறதுக்கு அந்த சோப்பு தண்ணி கூட சர்க்கரையை கலக்கும்போது கொஞ்ச நேரம் கூட அது நீடிச்சிருக்கும். டர்ட் அண்ட் ஃபேட்டில் அந்த சோப்பு பபிள் வந்து கீழே விழும்போது எந்த இடத்துல படுதோ அந்த இடத்துல
படும்போது அதோட உலர்த்தன்மையினால் சீக்கிரம் வெடிக்கும். அப்படி அது வெடிக்காமல் இருக்கிறதுக்கு அதை படக்கூடிய இடத்துல அல்லது தரையிலையோ இல்லை நம்ம கையிலையோ படும்போது அந்த இடத்துல நம்ம சோப்பு தண்ணி வச்சுருந்தோம் ஈரப்பதத்தோடு இருந்ததுன்னா அந்த பபிள்ஸ் கொஞ்ச நேரம் கூட நீடிச்சிருக்கும். Wetting. When a soap bubble in contact with solid or a liquid surface, wetting is observed. On solid surface, the contact angle of bubble depends on the surface energy of the solid. The soap bubbles has a larger contact angle on solid surface, displaying the ultra hypocity than the hydrophilic surface. On a liquid surface, contact angle of the soap bubbles depends on its size. Smaller soap bubble has lower contact angle. சோப் பபிள் வந்து அந்த தண்ணியிலையோ அல்லது திடமான பொருள் கூட தொடர்பில் இருக்கும்போது உலர்த்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே நம்ம சாலிட் மேலே படும்போது அதோட காண்டாக்ட் ஆங்கிளை பேஸ் பண்ணி அதோட வெட்னஸ் சேஞ்ச் ஆகும். அதுவே சோப் பபிள்ஸு வந்து அதிகமும் தரை மேலே தான் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணம் வந்து அல்ட்ரா ஹைட்ரோஹோபிசிட்டியும் அதை விட ஹைட்ரோஃபிலிக் சர்ஃபேஸாக இருக்கிறதுனால சீக்கிரம் தரையை நோக்கி போகுது. லிக்விடு கூட காண்டாக்டில் இருக்கும்போது சோப் பபிளோட காண்டாக்ட் ஆங்கிள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால சோப் பபிள்ஸும் சின்னதாக இருக்குது. மெடிசின். காண்டாக்ட் meditative. The compositions of soap bubble liquid has many recipes with slight different ingredients. The most common one contain 2/3 cups of dishwash, 1 gallon of water, 2/3 teaspoons of glycerin. Because of the presence of dishwash soap, it not unknown for the children to contact dermatitis on face, hands with consequences of as rashes, swelling of the eyes, vomiting and dizziness. Medicines. இந்த சோப் பபிள்ஸை இதோட காம்போசிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் சோப் பபிளை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. காமனாக நம்ம இந்த சோப் பபிள்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 2 கப் டிஷ்வாஷ் சோப்பு யூஸ் பண்ணுறோம், 1 கப் வந்து கேலன் ஆஃப் வாட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம், 2 டீஸ்பூன் கிளிசரின் யூஸ் பண்ணுறோம். அடுத்து டிஷ்வாஷ் சோப் வந்து அந்த சோப்போடைய அந்த வீரியத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த டிஷ்வாஷ் சோப் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அந்த சோப்பு மேலே படும்போது முகத்துலேயோ கையிலையோ படும்போது ரேஷஸ் அரிப்புத்தன்மை ஏற்படுது. கண்களில் படும்போது கண் வீங்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாந்தி வர்றதுக்கும் வாமிட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மயக்கம் வரவும் செய்யும். ஃப்ரீசிங். If a soap bubble are blown in air that is below temperature of -50 degrees Celsius, they will freeze when they touch a surface. The air inside will gradually diffuses out, causing the bubble to crumble under its own height. Freezing. இந்த சோப் பபிளை வந்து -15 டிகிரிஸ் செல்சியஸில் நம்ம ஊதும்போது அது தரையை வந்து தொடுறதுக்கு முன்னாடி தரையை தொட்டதும் அது வந்து ஃப்ரீஸ் ஆகி இந்த கட்டியாக உறைஞ்சி போகுது. அது அந்த தரைக்கு வர்றதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் அதால் எவ்வளோ சைஸு எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சைஸுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிடும். And at the temperature below -25 degree, bubbles will freeze in the air and may scatter when hitting the ground. When the bubble is blown in warm water, the bubble will freeze to an utmost perfect shape at first, but the warm air cools the reductions of volume occurs
there will be a partial collapse of the bubbles. Bubble created successfully at low temperature will always be rather small. It will freeze quickly and will scatter if increase further. Freezing a soap bubble happens within 2 seconds after setting a snow at a temperature around minus 10 to minus 14 degrees Celsius. -25 டிகிரி செல்சியஸில் நம்ம பபிள்ஸ் ஊதும்போது அது காற்றுல வச்சு அதை என்ன பண்ணும், உலர்ந்து போயிடும், ஃப்ரீஸ் ஆகிடும். அந்த அந்த தரையில் படும்போது அது உருகி வெடிக்க தொடங்கும். அதுவே அந்த சூடான காற்று மூலமாக நம்ம ஊதும்போது மேக்ஸிமம் எவ்வளோ பெரிய சைஸுக்கு பர்ஃபெக்ட் ஸ்பியருக்கு வர முடியுமோ அவ்வளோ தூரம் வந்துட்டு அடுத்து காற்றில் இருக்கக்கூடிய அந்த ட்ரை ஏர் மூலமாக அது கொஞ்சம் கொஞ்சமாக உருகி சின்னதாகி போகிறதுக்கு, வெடித்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே நம்ம லோ ப்ரெஷரில் வச்சு ஊதும்போது அதோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் ஃப்ரீஸ் ஆகிடும், சீக்கிரமாகவும் கரைஞ்சி போயிடும். இந்த ஃப்ரீசிங் வந்து நடக்கிறதுக்கு 2 செகண்ட்ஸ் தான் எடுக்கும். Task 1. Read the text and find out who am I. I am extremely a thin film of soapy water. Whom am I? Soap bubble. I am a curved band of different colors that appears in the sky when the sun shines through rainbow. I am a mass of small air bubbles on the surface of liquid evaporizer. I am the process of liquid changing or being changed into a gas. Vaporization. I am feeling that everything is spinning around you and that you are unable to balance. Vertigo. இதில் நான் யாருன்னு எண்ணி கண்டுபிடிக்கிறது சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு தின்னான ஒரு லேயரில் உள்ள சோப்பு தண்ணி நினி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து சோப்பு பபிள்ஸ். அடுத்த சூரிய ஒளி வந்து மழை சமயத்தில் அந்த தண்ணிக்கு மேலே படும்போது வானத்தில் ஒரு கர்வ் மாதிரி ஒன்று அக்கராகி அதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும். அது நான் யாருன்னு கேட்டிருக்கேன். அதுக்கு ஆன்சர் ரெயின்போ. அடுத்து அந்த லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும்போது தண்ணி வந்து குட்டி குட்டி பபிள்ஸாக மாறக்கூடிய ஸ்டேஜ், அதுக்கு அது யாருன்னு கேட்டிருக்கேன். அதுக்கு லிக்விட் இவாப்ரேசர். நம்ம பாத்திரத்தில் தண்ணி சூடாக்கும் போது ஃபஸ்ட்டு குட்டி குட்டியாக பபிள்ஸாக வருது இல்லையா, பபிள்ஸாக வந்து கொதித்த பிறகு ஆவியாக போகும். அதுக்கு அந்த ஸ்டேஜை லிக்விட் வேப்பரைசர்னு சொல்கிறோம். அடுத்து தண்ணி வந்து அந்த ஆவியாக போகிற ஸ்டேஜை வேப்பரைசேஷன். அடுத்து ஸ்டெடியாக நிற்க முடியாது, நம்மளை சுற்றி அந்த பூமியே சுற்றுற மாதிரி தோன்ற அந்த நிலையை அந்த சுற்றுற நிலையை வெர்டிகோன்னு சொல்கிறோம். Locate the antonyms of the following words from the text. Displeasure. Antonyms: enjoyment, unimaginative, creative, constructive, destructive, inconstant, constant, drying, wetting, instability, stability. What are the scientific concepts you have learned through soap bubbles? Interference, refraction, irradiance, mean curvature, Young-Lab's equation, surface tension, concave surface, convex surface. What do you understand of iridescence? Iridescence is the phenomena of certain surface that appear to gradually change color as the angle of view or the angle of illusion changes.
Can you give examples of transparent elements other than water and air? Cooking oil, rubbing alcohol, natural gas, clear glass. What is defines the different colors in bubbles? The colors of a bubble are depend on the thickness of the films. Do you like soap bubble? If yes, why? If no, why not? Yes, because it contain all the colors of rainbow. First question, இந்த சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் என்னெல்லாம் படித்தோம் அதில் இரிடிசன்ஸ் ரிஃப்ராக்ஷன் இன்டர்ஃபரன்ஸ் மீன் கர்வேச்சர் யங்லாப்ஸ் ஈக்குவேஷன் சர்ஃபேஸ் டென்ஷன் கான்கேவ் சர்ஃபேஸ் கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் இதெல்லாம் சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் படிச்சிருக்கோம். இரிடிசன்ஸ் முதலே பார்த்தோம். அந்த குறிப்பிட்ட ஆங்கிளில் அந்த சர்ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டிஸ்பிளே ஆகுது. தேர்ட் கொஸ்டின், தண்ணி காற்றை தவிர டிரான்ஸ்பரண்ட்டான பொருள் என்னெல்லாம் கேட்டிருக்கு. சமையலுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய எண்ணெய், ரப்பிங் ஆல்கஹால், இயற்கை வாயு, கிளியரான கிளாஸ் டம்ளரு, இது எல்லாமே எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்த அந்த நெக்ஸ்ட்டு கொஸ்டின், எது பபிள்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸை டிஃபைன் பண்ணுதுன்னு. சோப் பபுள் முதலே பார்த்தோம். சோப் பபுளோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. அடுத்து சோப் பபுள் பிடிக்கும்னா அதுக்கு காரணம் என்ன, பிடிக்காதுன்னா அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிருக்காங்க. சோப் பபுள் பிடிச்சிருக்க காரணம் அதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அதில் இருக்கும். அது பார்க்குறதுக்கு வானவில் மாதிரி இருக்கும். பிடிக்கலைன்றதுக்கு காரணம் சொல்லணும்னா அதில் சோப் பபுள்ஸில் அந்த டிஷ் வாஷ் லிக்விட் காம்போசிஷன் அதிகம் இருக்கிறதுனால அது நிறைய பாதிப்புகள் சிலருக்கு ஏற்படுத்துதுன்னு பார்த்தோம். ரேஷஸ், வாமிட்டிங், அடுத்த தலைச்சுத்து, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் எழுதலாம். Frame why question to the answer given below. Answer form. What is produced when assembling the several soap bubble? Answer, soap bubble lasts for a few seconds. What lasts for few seconds? Interference of different color which makes soap films to reflect. Constant mean curvature. Why pressure occur inside and outside soap bubble? When two bubbles merge, which makes soap bubble burst. Evaporation. What is the name of the process of liquid changing into gas? Discuss the answer for the following pair and write it down. If you are a soap bubble seller, how will you sell it effectively? Demonstrate. By blowing my bubbles and shouting it what I am selling, dancing in the bubble, singing, etc. Share your memorable experience with soap bubbles from your childhood to the present. Soap bubbles used as entertainment when blowing its size enlarge. Iridescence makes mind happy. Can you connect the characters of soap bubbles with other object? Present it effectively. Soap bubble is extremely thin films of soap water enclosing air that forms a hollow sphere with a iridescent substance. The iridescent surface. Soap bubble can help to solve complex mathematical problems of surface of space, as they will always find the smallest surface area between the points or edges. Bubbles form when the jet pressure is larger enough to deform the film into hemisphere dimples of the same width as the jet.